நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். 12/5/2025 மே மாதம் திங்கட்கிழமை, விசுவாச வருடம் தமிழ் வருடம் சித்திரை மாதம் 29ஆம் நாள். இன்றைய நாள் பௌர்ணமி திதி. சுவாதி நட்சத்திரத்தில் கூடிய நட்சத்திரம் இன்றைக்கு ஆளுமை. இது சுவாதின்னு சொன்னால் உடனே அஸ்வினி நட்சத்திரத்துக்காரருக்கு அஷ்டமத்தில் சனி அப்படின்னு மனதில் வந்துடணும். அப்போ மேஷராசிக்கு இன்றைக்கி அஷ்டம சனி, அஷ்டம சந்திரன் அப்படின்னு, சந்திராஷ்டமம் அப்படின்னு மனசில் வந்துடணும். இன்றைய நாளிலே நல்ல நேரம் அப்படின்னு போட்டிருக்கோம். காலை 6:30லேருந்து 7:30 வரைக்கும், மதியானம் 4:30லேருந்து 5:30 வரைக்கும், கௌரி நல்ல நேரம் 9:30லேருந்து 10:30 வரைக்கும், 7:30லேருந்து 8:30 மணி வரைக்கும். ராகு காலம் 7:30-9 காலையில். குளிகை காலம் 1:30-3 மதியம். யமகண்டம் 10:30-12 மதியம். காலை 9:10 கரணம் காலை. சூரிய இருப்பு இன்றைக்கு 5:54. சூரியன் மேஷ லக்னத்தில் இருக்கக்கூடிய நாழிகை 0, வினாழி 25 வினாழி இருக்கும். சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். இந்த நாளிலே பௌர்ணமி. பௌர்ணமி மட்டும் இல்லை, திருமாலிருஞ்சன் கோலையிலிருந்து வரக்கூடிய கள்ளழகரானவர் வைகையில் எழுந்தருள்வார். இன்றைக்கி இன்னொரு சிறப்பு சொல்லுவாங்க, புத்த பௌர்ணிமா அப்படின்னு சொல்லுவாங்க. புத்த பூர்ணிமா அப்படின்றதும் இன்றைக்கி தான். அர்த்தநாரீஸ்வரர் விரதம் இருப்பதும் இன்றைக்கு தான். கௌரி விரதம் இருந்தாலும் இது இன்று தான். தொழிலிலே தடங்கள் நீங்க வேண்டுமென்றால் திருவாரூர் வண்டுரைநாதர் கோயிலிலே சிவபெருமானை வழிபடுவதனாலே தொழில் தடை நீங்கும் அப்படிங்கிற குறிப்பை மனதில் கொள்ளும்போது வாழ்க்கையிலே சுபங்களும் வாழ்க்கையிலே சுகங்களும் என்றும் வந்து சேரும். கோச்சார அடிப்படையிலே கோள்கள் எங்கெங்கே இருக்கிறது என்று பார்க்கும்போது மேஷ ராசிக்குள்ளே சூரிய பகவான் புதனுடன் அமர்ந்திருக்கிறார். வியாழ பகவான் ஆனவர். ரிஷபத்திலே அமர்ந்திருக்க செவ்வாய் ஆனவர். கடகத்திலே அமர்ந்திருக்க கேது. கன்னி ராசிக்குள்ளே அமர்ந்திருக்க சந்திரன். துலா ராசியிலே அமர்ந்திருக்க சனி, ராகு, சுக்கிரன் மீன ராசியில் அமர்ந்திருக்க ஒரு நட்சத்திர கூட்டங்களில் அதிதேவதைகள் அந்த சாரத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய கிரகங்களாக இவர்கள் இருக்கிறார்கள். இவர்களின்படி நமக்கு பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி பஞ்சாங்கத்தின்படி இவர்களுடைய தன்மை என்னன்னு புரிந்து கொள்வோம். வாரத்தின்படி பார்த்தோம்னா இன்றைக்கி நமக்கு சந்திரன் முக்கியமான நாளாக திங்கட்கிழமை. சிவபெருமான் திங்களை பிறைசூடி பெருமாளே அப்படின்னு சொல்லுவோம். சிவபெருமானின் தன்மையில் இன்றைக்கி சந்திரன் இருக்கிறார். வெள்ளை நிற பொருட்களை வாங்குவது ரொம்ப நல்லது. அரிசி, சக்கரை, பால் இதெல்லாம் இன்றைக்கி வாங்கினா ரொம்ப அபிவிருத்தியான விருத்தியை கொடுக்கும்னு சொல்லுவோம். இந்த எழுதுகிற பொருள்னும் பேனா, பென்சில்லாம் இன்றைக்கி வாங்குறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது. எலக்ட்ரிக்கல் பொருள்லாம் வாங்குறது அவாய்ட் பண்ணுறது நல்லது. நார்மலாக விசாக நட்சத்திரம் அப்படிங்கிற நட்சத்திரம் முடித்து சுவாதி வரும் இன்றைக்கி. விசாக நட்சத்திரம் அப்படிங்கிறது நார்மலாக கதிர் அறுக்கிறதுக்கு அப்படிங்கன்னு சொல்லுவாங்க. கிணறுலாம் வெட்டுறதுக்கு சரி பண்ணுவது. இன்றைக்கி திதி பௌர்ணமி திதி. பௌர்ணமி திதி மங்களகரமான திதி. புரோட்டீன் மாதிரி ஒரு ஹெல்த் ரிலேட்டட் இதெல்லாம் சாப்பிட்றது, மருந்து சொல்கிறதெல்லாம் சாப்பிட்றது. போர் செய்வதற்கான காரியங்கள் எல்லாம் இன்றைக்கி செய்வாங்க. திருமண சடங்குகள்லாம் நிச்சயங்கள் பண்ணுவது, சிற்பக்கலைகள், ஆபரணங்கள், தேவதா பிரதிஷ்டை இதெல்லாம் செய்கிறது ரொம்ப நல்லது. ஹோமங்கள் இன்றைக்கி நார்மலாக நல்லதாக பண்ணுவாங்க. நவாவரணம் பூஜைகள் பண்ணுவார். பத்திரை கரணம் அப்படிங்கிறது வதம் செய்வதற்காக பண்ணக்கூடிய கரணம். எதிரிகளை எதிர்ப்பதற்காக, சத்ரு சம்ஹாரத்தை பண்ணுவதற்காக செய்யக்கூடியது. ஆஞ்சநேய சுவாமியை வழிபடுவதும் திருச்செந்தூர் முருகனை வழிபட்டு செய்யக்கூடிய காரியங்களும் இந்த நாளே நல்லதாக அமையும். வரியான் என்ற யோகம் நவரத்னங்களை வாங்கி அணுவதற்கான நல்ல யோகத்தை கொடுக்கும். புதிய
வாகனங்களை வாங்குவதற்கு ஆடு மாடு போன்ற புதுசாக வாங்கிறதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணுறதுக்கு இந்த நாள் ரொம்ப நல்ல நாளாக அமைந்துவிடும். நாம் தொடர்ந்து காண இருப்பது ஒரு ராசிக்கும் எப்படி பலன்கள் இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். அதன் வரிசையிலே முதலாவதாக நாம் காண இருப்பது மேஷ ராசி. வணக்கம் மேஷ ராசி அன்பர்களே. உங்கள் ராசியிலே இருக்கக்கூடிய சூரியனும் புதனும் உங்கள் சிந்தனையை செயல்பாட்டுக்கு கொண்டு கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா ஆல்மோஸ்ட் இப்போ சூரியன் ரிஷபத்துக்கு போகக்கூடிய நேரம் வந்து விட்டது. இந்த நேரத்தில் உங்களை செயல்பாட்டுக்கு கொஞ்சம் தள்ளிவிடணும் இல்லைங்களா? உங்கள் சிந்தனைகளை சிதறாமல் வாழ்க்கையில் அடுத்த நோக்கத்துக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலைக்கு இன்றைக்கி தள்ளிவிடுவார். அப்போது ரொம்ப நாளாக உங்களுக்கு மனதிலே இருந்த குழப்பங்களுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய நாள் இன்று. அதில் ஒன்று சொல்லலாம், நமக்கு வந்து ஓரளவுக்கு கிளியர் ஆகிட்டேன், என்னுடைய தாட் ப்ராசஸில் சிலதெல்லாம் எனக்கு கிளாரிட்டி கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவீங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை இன்றைக்கி ஏற்படுத்தி வச்சுவார். தாயாரின் உடல்நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை பார்க்கும்போது நல்லபடியாக அமையத்துக்கான சூழ்நிலையும், வண்டி வாகனம் மனை போன்ற யோகங்கள்லாம் வந்து ஜாஸ்தியாக புதுசாக வாங்கணும், வண்டியை மாற்றணும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் தோணும். குழந்தைய வழியில் நிறைய பாராட்டு செய்திகள்லாம் உங்கள் காதை வந்து சேரும். கடன் போன்ற விஷயங்களெல்லாம் கொஞ்சம் மட்டுப்படும். எதிர்பாராத லாபங்கள் கிடைக்கிறதுனால கொடுத்த கடன் திரும்பி வந்துடும். இப்படி நல்ல காரியங்கள் இருக்குது. மனைவி மூலியமாக அதேமாதிரி பார்ட்னர் மூலியமாக சில எதிர்பாராத உதவிகளும் உங்களை வந்து சேர்வதனால் இன்றைக்கு ஒரு நல்ல சுபிட்சமான நாளாக இருக்கும். மத்தியானம் கொஞ்சம் இந்த சந்திராஷ்டமோட எஃபெக்ட்னால் கொஞ்சம் பயம் கலந்த பாதை மாற்றங்கள் உண்டு. கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும். 4, 8 இதுதான் உங்களுடைய அதிர்ஷ்ட எண். இளம் சிவப்பு இது அதிர்ஷ்ட நிறம். கல்லழகப் பெருமானை வணங்குவதே இன்றைக்கு ரொம்ப சால சிறந்தது. இன்றைய நாளிலே ஒரு இனிமையான வளமையான புதிய யுகத்தை படைக்கப் போகிற ஒரு நல்ல நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் ரிஷபராசி அன்பர்களே. குருவை உங்களுடைய ராசிக்குள்ளரையே வைத்து கொண்டு அமைதியை ஒருங்கே வைத்திருக்கிறேன் அப்படிங்கிற எண்ணத்தோடையே செயல்படக்கூடிய ராசிநாதர் நீங்கள். விரயத்தை கொஞ்சம் செலவாக மாற்றிக்கொண்டிருக்கிற நண்பர்கள் உங்கள் முயற்சிகளை இன்னும் கொஞ்சம் மெருகேற்றக்கூடிய சூழ்நிலை கொடுக்கிறார்கள். புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதிலே ஆர்வத்தை பெருக்கக்கூடிய விஷயங்களாகவும், புதிய மாற்றங்களை உங்களுடைய வீடு மனை வாகனம் இதெல்லாம் ஏற்படுத்தினாலே சிலராலே உங்களுக்கு பாராட்டுதல் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும், குழந்தைகளினாலே பெருமையையும், எதிர்பாராத விதத்தில் கடன் உதவியும் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கு உண்டு. உங்களுடைய கணவன் மனைவி உறவிலே ஒரு அன்பும் பாசமும் தவழக்கூடிய நாள் என்று. சக பார்ட்னர்ஸ் கொஞ்சம் ஒத்துழைப்பு செய்யக்கூடனால் வியாபாரத்திலே சச்சரவு இல்லாத ஒரு சூழ்நிலை காட்டுகிறது. அன்பும் அரணும் உரைத்தாகின் இல்வாழ்வில் பண்பும் பயனும் அது அப்படிங்கிற எண்ணத்திலே உங்கள் வாழ்க்கையிலே இல்லறத்தால் உங்களுடன் நல்லறத்துடன் இருக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கிறது. அதனால் பாசம் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். உங்கள் முயற்சி ஆக்கம் இது எல்லாமே செயல்திறனாக மாறிவிடும். கவலை இல்லாமல் இருக்க முடியும். இன்றைக்கு காலையில் கொஞ்சம் வந்து விட்டது கொட்டது கொஞ்சம் வேலையில் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். தாமதங்கள் மறதி போன்ற விஷயங்கள்லாம் இருக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. கொஞ்சம் மனதை ஒருநிலைப்படுத்துவதற்கு பக்தி மார்க்கத்திலே இருப்பது ரொம்ப நல்லது. அப்படி இருந்தீங்கன்னா இன்றைக்கி வேலையில் சில விஷயங்கள்லாம் தடை இல்லாமல் செய்ய முடியும். அதனாலே இன்றைய நாள் ஒரு இனிய நாளாய் அமைவதற்கு 2-9 என்ற எண்ணை பயன்படுத்துங்கள். மேலும் இன்றைக்கு நீங்கள் சக்தி தேவியை வணங்குவதனாலே உங்களுக்கு அனைத்து விதமான பலன்களையும் பெற்றுக்கூடிய வாய்ப்பு கிடைக்கட்டும். இந்த நாள் ஒரு
சூப்பரான நாளாக இருக்கட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மிதுன ராசி அன்பர்களே. உங்களுடைய ராசிநாதன் அப்படிங்கிற புதன் சூரியனுடன் சேர்ந்து லாபம் அப்படிங்கிற இடத்துல இருக்கிறார். லாபத்தை எதிர்நோக்கி மனதில் இருக்கும்போது எப்போவுமே நமக்கு ஒரு உயர்நிலை பதவிகள் கிடைக்காதா அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் போவோம். அப்படிப்பட்ட நல்ல பதவியும் தேர்ச்சியும் முயற்சியும் நடக்கக்கூடிய நாள் இன்று. உங்கள் ஆர்வத்துக்கு தடை இல்லாமல் உங்களுக்கு லாபத்தை கொண்டு வருவதற்காக இன்றைக்கு அனைத்து விதமான கிரகங்களும் நல்ல வேலை செய்கிறது. இதனாலே உங்களுக்கு உங்கள் முயற்சியினாலே வரக்கூடிய அப்ரிசியேஷன் உங்களை அப்படியே ஜாயின் பண்ணிக்குது. கேது அழகாக அமர்ந்திருக்கக்கூடியது என்ன, மனை வாகனம் அப்படிங்கிற இடத்துலலாம் இருக்கிறதுனால உங்களுக்கு அடுத்தடுத்த கேள்வி முறைகளெல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு பெருமையை சேர்ப்பதாக அமைகிறது. குழந்தைகள் வழியிலே உங்களுக்கு சில கடன் உதவிகள் கல்விக்காக கிடைப்பதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்கள முன்னேற்றுவதற்காக அத்தனை விதமான பாசங்களையும் கொட்டி வளர்க்குறோம். நல்லா வாழ்க்கையில் வரணும்னு ஆசைப்படுவோம். அதெல்லாமே இன்றைக்கி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முயற்சியினால் செய்யக்கூடிய காரியங்கள் அப்படியே வாழ்க்கையிலே வளர்ச்சியை கொடுப்பதாக அமையப் போகிறது. அதனால் இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாக அமையட்டும். நிறைய நம்ம மைண்ட் செட்டில் எப்படி வச்சுக்கணும், குலதெய்வ வழிபாடு, வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு போகக்கூடிய சூழ்நிலையிலே தெய்வ வழிபாடே நம்மளுடைய முதற்புறம் ப்ரையாரிட்டி அப்படின்னு வைத்து கொண்டீர்களானால் இந்த நாள் இனிய நாளாய் அமையும். 6, 5 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இன்றைய நாளிலே துர்க்கை அம்மனை வழிபடுவதும் உங்களுக்கு வாழ்வில் பலமும் நலமும் புதிய தேர்ச்சியும் கொடுக்கட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கடகராசி அன்பர்களே. நாம் செய்யும் காரியங்கள் மற்றவர்களால் பாராட்டை பெறுகிறதா அப்படிங்கிறத முதல்ல எடுத்துக்கிறீங்க. ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியாக தான். என்னுடைய முயற்சி எனக்கு பெருமையை தருகிறதா? அடுத்த கேள்வி. என்னுடைய மனை வாகனம் மற்றும் சுற்றங்கள் அடுத்தவர்களுக்கு உதவியாக இருக்கிறதா? என் குழந்தை என்கிட்ட பாசமாக இருக்கானா? என்னுடைய முயற்சிகள் எனக்கு திருவினையாக்கி தருகிறதா? இதெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வி. எஸ், நீங்கள் வாழ்க்கையில் பண வரவுக்கு எதிர்பார்த்த எல்லா காரியமும் இன்றைக்கி நல்லது நடக்க போகுது. குடும்பம் சுபிட்சம், குடும்பம், வாக்கு, தனம் எல்லாம் நல்லதே கிடைக்க போகுது. உங்கள் சிந்தனா சிற்பி அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் மனதால் நீங்கள் ஒதுக்கி வைத்த ஒரு நல்ல காரியங்கள் ஒரு மெட்டீரியலைஸ் ஆகி உங்கள் கண் முன்னாடி வந்து நிற்க போகுது. இன்றைக்கி அதெல்லாம் உங்களுக்கு கண் முன்னாடி தெரியக்கூடிய ஒரு கிளாரிங் அப்பியரன்ஸ். வீடில் சில ரிப்பேர்லாம் செஞ்சுட்டு அதை அழகாக மாற்றி இந்த மாடிஃபிகேஷனால் வர ரெனோவேஷன் சொல்லுவோம், ரெனோவேட் பண்ணதுனால அவங்களுக்கு ஒரு ப்ரைடு இன்றைக்கி உண்டு. குழந்தைகள் ஒரு நல்ல பாசத்தை எதிர்நோக்கி இருக்கிறதுனாலே அவங்களுக்கு கண்ணே மணியே முத்தே மாணிக்கமே அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பூஸ்டிங் வேர்ட்ஸாக இருக்கும்போது அப்படிங்கிறதும் உண்மை. கலத்திரஸ்தானம் அப்படிங்கிற 7ஆம் இடம் அப்படிங்கிறதுல அவங்களால் வரக்கூடிய ஆக்கம் சப்போர்ட்ஸ் ரொம்ப இருக்கும் உங்களுக்கு. அதனால் உங்கள் சப்போர்ட்டிவில் நிறைய மூவ்மெண்ட் போட்டுக்கும். வாழ்க்கையில் முன்னே போகணும் என்ன இருக்கும், ஆனாலும் ஒரு சின்ன சின்ன குறைகள் உண்டு அப்படிங்கிறது மனசில் வைத்து கொள்ளுங்கள். தொழிலிலே ஒரு நல்ல அக்கறையுடன் சிந்தனையுடன் செய்யக்கூடிய வேலைகள் எல்லாம் உங்களுக்கு நல்ல அப்ரிசியேஷனை கொடுக்கும். எதையுமே அப்படி ஈகர்னஸோட ஆர்வத்தோடு செய்யும்போது அது ஆன்சர் நல்லா இருக்குன்றதுனால கொஞ்சம் எல்லாத்தையும் இன்வால்வ் ஆகி செய்யுங்க. உங்களுக்கு சக்ஸஸ் ஸ்டோரி உண்டு. 1, 7 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த நாளிலே இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துவதும் சந்திரன் வழிபாடும் இன்றைக்கி ரொம்ப நல்லதுனால சிவபெருமானை வழிபாடு இன்றைக்கி உங்களுக்கு வாழ்க்கையிலே புதிய உச்சத்தை எட்டும் வழியை காட்டும். வணக்கம் சிம்மராசி அன்பர்களே. நேற்று இன்று நாம் செய்து கொண்டிருந்த காரியங்கள் எனக்கு பெருமையாக அமைய வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தோடு நாளைக்கு செயல்பட
அப்படி குடும்பத்தை அழகாக கன்ஸ்ட்ரெயின் பண்ணி இவங்க அடுத்த வேலையெல்லாம் செய்யணுங்க. கேது இவங்கிற 2ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார், குடும்ப வாக்குஸ்தானத்துக்குள்ளே உட்கார்ந்துருக்கிறார். நிறைய விஷயத்தை உங்களுக்கு டியூன் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அதனால் உங்களுக்கு கிளியர் பிக்சர் கிடைக்குது நம்ம எப்படி மூவ் பண்ண போகிறோன்ட்டு. இது எல்லோரும் நேராக சனி பகவான், சுக்கிர பகவான், புத பகவான் எல்லோரும் சேர்ந்து பார்க்குறாங்க. அப்போ பார்க்கும்போது ராகுவோடு சேர்ந்து பார்க்கும்போது பெரியதாக திங்க் பண்ணுவது, திங்க் பிக் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் உங்கள் 2ஆம் இடமான கன்னிராசி இருக்கிறது. அப்போது உங்களுடைய குடும்பத்திலே அனைவருமே ஒரு நல்ல முயற்சியுடன் ஆக்கத்துடன் முயற்சி கொள்கிறார்கள். அதனால் வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நல்ல ஒரு பெரிய ஆலமரமாக விருட்சமாக மாறப்போகிறது அப்படிங்கிறது தீர்மானமாக புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் சிந்தனையை அழகாக செம்மைப்படுத்தினீர்களானால் உங்கள் பொருளாதார வசதி மேன்மேலும் வளரும். ஐடியாஸ், நுவான்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஐடியாஸ் நிறைய கொண்டு வாங்க, இன்னும் நுணுக்கமான ஐடியாஸை கொண்டு வாங்க வாழ்க்கையில். அப்போ வியாபாரம் விருத்தி அடையும். கல்வி கேள்விகளிலே நிறைய விஷயங்களிலே நீங்கள் கலெக்டிவ் இன்ஃபர்மேஷனை எடுத்துகிட்டு செஞ்சீங்கன்னா வாழ்க்கையில் நீங்கள் அடுத்தடுத்த செய்திகளுக்கு ஆன்சரை கரெக்ட் பண்ணிடலாம். அதனால் உங்கள் வாழ்க்கை தீர்மானமாக நன்னாக இருக்கும். அப்படிங்கிறது தான் உங்கள் குழந்தையினுடைய வாழ்க்கையின் வளத்தை நன்றாக காட்டுகிறது. பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டு. இன்றைய நாள் இனிமையான நாளாய் மாறுவதற்கு 3, 4 என்ற எண்ணை பயன்படுத்துவதும், வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துவதும், மீனாட்சி அம்மனை வழிபடுவதும் உங்களுக்கு நல்ல வாழ்க்கையின் வளத்தை கொடுக்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கன்னிராசி அன்பர்களே. நாம் செய்யக்கூடிய காரியங்கள் நமக்கு பெருமையாக இருக்க வேண்டும் என்பதிலே தீர்மானமாக ஒரு யோசனை வைத்துக்கொண்டு அதற்கான உதவிகளை எல்லாம் உங்கள் குடும்பத்திலே இருக்கக்கூடிய அன்பர்களிடமிருந்து நீங்கள் எதிர்பார்த்து அந்த உதவியும் பெற்று பாசவலை, அன்பினால் உண்டாகும் இன்ப நிலை, அதை அறிந்திராத தீபமாக்கும் பாசவலையின் வலையில் பின்னி குடும்பத்தையே கட்டி காத்து உங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு அவங்க எல்லாரையும் ஒரு புஷ் பண்ண சொல்கிறது. முயற்சி முயற்சி முயற்சியுடையான் நிகழ்ச்சி அடையான் அப்படின்ட்டு முயற்சி. அப்படி பண்ணால் என்ன ஆகும்? டெஃபினட்டாக ஒரு க்ரியேட்டிவிட்டி கிடைக்கும். அந்த க்ரியேட்டிவிட்டி ஆர்ட் அண்ட் பெனிஃபிட் மாதிரி விஷயங்கள்னு வச்சுப்போமே கொஞ்சம் நல்ல விஷயமாக க்ரியேட் ஆகும். முயற்சியின் எல்லை தான் நார்மலாக உழைப்பு அப்படின்னு வரும். அது உழைப்பின் தன்மை தான் எப்போவுமே பர்மனண்டாக நிலைத்து நிற்கும் அப்படின்னு புரியும். அந்த உழைப்பின் தன்மையை புரிதல் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்கு தான் உங்களுக்கு சனி பகவானானவர் நல்ல ஒரு 6ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல இருக்கிறார். 6க்குரியவர் 7லேருந்து பார்க்குறார் இல்லைங்களா? அப்போ செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் அவங்களுக்கு சில தடங்கள் வந்தாலும் பலவிடத்தில் நல்லதையே நடத்தி கொடுத்து கொண்டிருக்கிறார். குரு அப்படிங்கிறவர் 9ஆம் இடத்துலேருந்து பார்க்கிறார் அப்படின்னு பார்க்குறோம். நேராம் 5ஆம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்கிறார். அப்போ செய்யக்கூடிய காரியங்களிலே முயற்சிகளினாலே தன்மையான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு கலெக்டிவ் இன்ஃபர்மேஷனாக வருது. நீங்கள் பண்ணக்கூடிய காரியங்கள் 3, 4 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தும் போது மேலும் வளர்ச்சி அடைந்து உங்களுக்கு உத்வேகத்தை கொடுப்பதாக இருக்கிறது. நடராஜ பெருமானை வழிபடுவது இன்றைக்கு நல்லது. உங்கள் வாழ்க்கையிலே புதிய மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுத்து மேலும் மேலும் பெருமையை சேர்க்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் துளாராசி அன்பர்களே. நீங்கள் மற்றவரின் உதவியை நாடவில்லை, மற்றவர்கள் உங்கள் உதவியை நாடி வருகிறார்கள். நண்பர்கள், தலைமை, இவங்க 2 பேருமே உங்கள் உதவியை நாடி நீங்கள் சொல்லக்கூடிய இட்ட காரியங்களை அழகாக எடுத்து செல்லக்கூடிய ஒரு பணியாளர்களாக இருக்கிறார்கள் என்பது உண்மை. நார்மலாக சொல்லுவோம், ஓடம் அப்படி எப்படி தண்ணியில் போதோ அப்படி நீங்கள் எதையும் இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு சேர்க்கக்கூடிய அழகான பணியை செய்து கொண்டிருக்கிறீர்கள். The bridge in between the people. அதனால் சர்வீஸ் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை. உங்கள் மூத்த சகோதரர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறார், இளைய சகோதரர் உங்கள் பக்கத்திலே இருக்கார். அப்படிங்கிற சூழ்நிலையில் ஒரு பாச பிணைப்புடன் எல்லாரோடையும் அழகாக ஒருங்கே இருந்து முயற்சிக்கான வழிகளை எல்லாம் ஏற்படுத்தி கொண்டு அதன் மூலியமாக வளர்ச்சியை ஏற்படுத்தி கொண்டு
நீங்கள் நிதானமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். சில அன்பர்கள் வெளி புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்வதும், பக்தி மார்வாக சில ஹோமங்களில் கலந்து கொள்வதும், நவாவரண பூஜை மாதிரி பூஜைகள் எல்லாம் கலந்து கொள்வதும் இன்றைக்கு உண்டு. அம்மன் வழிபாடு இன்றைக்கி ரொம்ப நல்லது. அதிலும் மீனாட்சி அம்மன், மதுரை மீனாட்சி அம்மனுக்கு திருக்கல்யாணம் அனுப்புவது. அதனால் மீனாட்சி அம்மன் வழிபாடு இதுக்கு ரொம்ப சிறப்பானது. சித்திரை மாதம்னாலே மீனாட்சி வந்துடணும் மனசில். அப்படி வந்துட்டுனா ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம். அந்த சிந்தனை உங்களை ஆற்றல் மிக்கதாக ஆக்கிவிடும். அதனால் மனதிலே அமைதி கொடுக்கும். வாழ்விலே தேர்ச்சி பெறுவீர்கள். உயர்வான நல்ல வளர்ச்சியை கொடுப்பதற்கு இந்த தேர்ச்சி முக்கியமானதுனால இதில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கை டெஃபினட்டாக இன்றையிலிருந்து மாற ஆரம்பிக்கும் என்பதிலே ஐயமில்லை. இன்றைக்கு 2, 4 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்வதும், இன்றைய தேதியிலே நீங்கள் பயன்படுத்தக்கூடிய நிறங்களிலே வெளிர் கருப்பு நிறங்கள் நீங்கள் பயன்படுத்தினாலும் ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். இந்த நாள் ஒரு இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் விருச்சிக ராசி அன்பர்களே. அனைத்தையும் ஒருங்கே கலக்கிறது, ஒன்றுக்கு ஒன்று கலந்து போகிறது அப்படின்றது கணவன் மனைவியின் உறவு. அந்த அந்யோன்யமானது சில கருத்து வேறுபாடுகளையும் கொடுக்கும், சில இணக்கங்களையும் கொடுக்கும். உங்களுக்கு குருவின் அருளாலே இணக்கங்களை கொடுத்திருக்கக்கூடிய சூழ்நிலை இது. அதனால் அவங்க செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் உங்கள் முயற்சிகளை தடை இல்லாமல் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயமாக இருக்குது. அப்பப்போது உடல்நிலை சரியில்லாத போவதெல்லாம் காட்டுகிறது. அதனால் கொஞ்சம் அட்டன் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களுக்கு சில தடைகளும் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. யார் மூலியமாக அப்படின்னா உங்களுடைய ராசிநாதனே சில தடைகளை ஏற்படுத்துவார். எப்படிப்பட்ட தடைகள்? நிலம் வாங்குவதற்காக போவீங்க, அதனோட பேப்பர்ஸ் இருக்காது, அப்படி சில தடைகள் எல்லாம் வரும். அந்த தடைகள் எல்லாம் ஓவர் கம் பண்ணும்போது எப்படி வரும்னா நல்ல நலங்கள்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிடும். குழந்தையின் விஷயத்தில் சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜிலாம் கொடுக்குறது. அதனால் நல்ல நல்ல ரிசல்ட்டெல்லாம் உங்களுக்கு வந்து சேரப்போகுது. வீட்டில் சில ரிப்பேர் அண்ட் ஒர்க்ஸ் எல்லாம் நடக்க போகுது. அதெல்லாம் ரெடி ஆகிடுங்க. சில செலவுகள்லாம் சுப செலவுகளாக அமைய போயிடுது. சூரியனுடைய தன்மைன்னு பார்க்கும்போது நமக்கு சூரியனுடைய பெனிஃபிட் உங்கள் சிந்தனையை ஆழமாகவும் அகலமாகவும் வெற்றிடுறது. அதனால் எதிரியிடம் எப்படி பிரிவது, எப்படி காப்பாற்றிக் கொள்வது என்ற எண்ணங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்துவிடும். நல்லபடியாக ஆன்சர் கிடைக்குது. எதிர்பாராத விஷயத்தில் எல்லாம் வரக்கூடிய சூழ்நிலைகள் ஆபத்தாக இருந்தாலும் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிற ஒரு டெக்னிக் உங்களுக்கு தெரிஞ்சிருது. ஈஸியாக அதெல்லாம் ஹேண்டில் பண்ணி வெளியில் வந்துடுவீங்க. இதனால் அப்ரிசியேஷன் நல்லாயிருக்கும். வேலையிலையும் ரொம்ப முக்கியமான விஷயத்தில் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கும் இடமாற்றங்கள்னால பலன்கள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. மொத்தத்தில் இந்த நாள் ஒரு இனிமையான நாள். 9, 8 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அர்த்தநாரீஸ்வரரை வழிபடுவது உங்களுக்கு சிறந்ததான பலனை கொடுக்கும் என்பதனாலே அர்த்தநாரீஸ்வரரை வழிபாடு பண்ணுங்கள். அதனாலே உங்களுக்கு ஸ்ரத்தா பக்தியுடன் கூடிய வரத்துக்கள் ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். பண வரவுக்கு பஞ்சமில்லாமல் வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்பதை புரிந்து கொண்டோம் என்றால் இந்த நாள் ஒரு இனிய நாளாக அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே. நாம் செய்யக்கூடிய காரியங்களுடைய ரிசல்ட் ஓரியன்ட் என்ன அப்படின்னு தெரிஞ்சுன்னு முயற்சி செய்யும்போது முயற்சியுடைய அந்த ஃபீல் நல்லா புரிய ஆரம்பிச்சிடும் எல்லாருக்கும். ஏன்னா பாதி பேருக்கு என்ன போகிறோம், எந்த ஊருக்கு போகிறோன்னு தெரியாமல் சும்மா ஏறி உட்காந்து பஸ் டிக்கெட் கொடுன்னு கேட்பாங்க. அது மாதிரி கேட்டால் எந்த ஊருக்கு போகிறேன்னு தான் கேட்போம் இல்லையா? அது மாதிரி தான் டெஸ்டினேஷன், விஷன் அண்ட் மிஷன் அப்படி சொல்லுவோம் மேனேஜ்மெண்ட்டில். அந்த மாதிரி விஷன் அண்ட் மிஷன் இல்லைன்னா நம்ம ப்ரொசீட் பண்ணுறதுல அர்த்தமே இல்லைங்களே. அதனால் தனுசு ராசி அன்பர்களுக்கு முயற்சி முன்னாடியே என்னென்ன பண்ண போகிறோன்னு கரெக்டாக டீவியேட் ஆகாமல் உங்களுக்கு கிளியாரிட்டி இருக்கிறதுனால, உங்கள் சிந்தனா சக்தி கிளியராக இருக்கிறதுனால, எங்கே போக போகிறோம் டிஸ்டன்ஸ் தெரியறதுனால அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக ட்ராவல் பண்ணுறீங்க. அதனால் உங்கள் அலைச்சல் கம்மியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையாக இப்போ இருக்குது. இப்போ சுவாதி அப்படிங்கிற விசாகம் சுவாதி அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தொழில் அடிப்படையில் மகிழ்ச்சியை கொடுப்பதாகவும் லாபத்தை கொடுப்பதாகவும் அமையக்கூடிய சந்திரனின் பயன் அப்படிங்கிறதால லாபம் வரும் அப்படின்னு தெரிஞ்சே நீங்கள் அடுத்த காரியங்களை செய்கிறீங்க. மெதுவாக செய்கிறீங்க, ஆனால் செய்கிறீங்க. சில ஸ்லிப்பிங் உண்டு, ஸ்லிப் அவுட் உண்டு, இல்லைன்னு சொல்ல. எல்லாமே கரெக்டாக வந்துட்டுனா நம்ம கடவுளுக்கு முன்னாடி போய்டுவோம் இல்லையா? அதனால் சில விஷயங்கள்லாம் இருக்குது.
ஆனால் கடவுளோடு ஒன்றி போவதற்கு தான் பக்தி மார்க்கம் அப்படின்னு ஒரு வழி இருக்கிறதுனால பக்தியுடன் வழிபடும் போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களாக இதெல்லாம் கிடைத்துவிடுங்கிறனால 25 என்ற எண்ணை பயன்படுத்துவதும் ஆஞ்சநேய சுவாமியை வழிபடுவதும் நீங்கள் கேட்ட வரமெல்லாம் கேட்டபடி கொடுக்கக்கூடியதாக அமைகிறதுனாலே ஒரு நல்ல நாளாக இந்த நாளை அமைத்து கொள்ளும்போது வாழ்க்கையின் வளமும் நலமும் உங்களை வந்து சேரட்டும். வணக்கம் மகர ராசி அன்பர்களே. தொழிலிலே தடங்கள், தீராத பிரச்சனை. நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு எனக்கே தெரியலைங்க. முடிந்தவரை மற்றவரை ஏணியில் ஏற்றுவதாக ஒரு தொழிலை செய்து கொண்டிருந்தேன். அடுத்தவருக்காக வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். இனிமேல் நானே வேலை செய்ய போகிறேன் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துடும். வேலை மாற்றங்களை பற்றிய எண்ணம், முன்னேற வேண்டும் என்ற துடிப்பு, புதிதாக அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம், செயல்படுத்தக்கூடிய காரியங்களை செயல்படுத்தக்கூடிய ஊக்கங்கள், வெற்றி என்ற இலக்கை அடைவதற்கான மார்க்கங்களை சிந்தித்து அதனை பற்றிய நுணுக்கங்களை புரிந்து செயலாற்றும் திறன், இதெல்லாம் நல்லா கிடைக்கக்கூடிய நாள் இன்று. எந்த விதமான கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் ஓவர் கம் பண்ணக்கூடிய அந்த மைண்ட் செட் இன்றைக்கி அமைய போகுது. அதனால் உங்களுடைய அந்த புதிய மாற்றம் மற்றவர்கள் பார்த்து பாராட்டுவதாக அமையும். இதனால் உங்களுக்கு பெருமை ஜாஸ்தியாகும். பொருளாதார வசதியை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்க போகுது. புதிய கடன்கள் பழைய கடன் பைசல் ஆகிடும். வேலை பிரச்சனை கொஞ்சம் இருந்தாலும் வேலையில் ப்ரெஷர் இருக்கும், ப்ரெஷர் இருக்காது. சந்தோஷம் இருக்கும், பலு இருக்காது. மருத்துவ செலவுகள் குறையும், வாழ்க்கையிலே நன்மை உண்டாகும். 3, 5 என்ற எண்ணை பயன்படுத்துவதனாலே உங்கள் வாழ்க்கையிலே அச்சங்கள் விலகி ஆக்கங்கள் உருவாகும். குரு தட்சிணாமூர்த்தியின் வழிபாடுக்கு இணங்க சிவபெருமானை அந்த திங்கள் பிறைசூடி பெருமானே அப்படின்னு பார்க்கும்போது ஓசூரில் இருக்கக்கூடிய சந்திரமௌலீஸ்வரர் கோயிலில் அவரை வணங்குவதனாலே, இந்த சந்திரசூடேஸ்வரர் கோயிலை வணங்குவதனாலே உங்களுக்கு நல்லதொரு மாற்றங்களும் வாழ்விலே ஒரு நிம்மதியான சூழலும் வாழ்க்கையிலே மேன்மேலும் வளர்வதற்கான வழிகளும் கிடைக்கட்டும். இந்த நாள் ஒரு இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கும்பராசி அன்பர்களே. நாம் செய்யக்கூடிய காரியங்களில் என்னென்ன செய்யணும்னு ஒரு சாக் அவுட் பண்ணி ஒரு லிஸ்ட்டு, அந்த லிஸ்ட்டை மறக்காமல் இருக்கணும். ஒரு ஜோக் சொல்லுவாங்க, எதுவும் மறக்கக்கூடாதுன்னு சுவாமிகிட்ட போய் கேட்டேன், ஒரு டாக்டர்கிட்ட போய் கேட்டேன். சரி எல்லாத்தையும் லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுருங்கன்னு சொன்னார். நான் என்ன பண்ணேன், எல்லாத்தையும் லிஸ்ட் பண்ணி வச்சுட்டேன், இப்போ லிஸ்ட்டே மறந்துட்டேன், எங்கே இருக்குன்னு தெரியல அப்படின்னா. அப்படிப்பட்ட ஒரு சிக்கலுக்குள்ளே நம்ம மாட்டிக்கூடாது. நாம் செய்யக்கூடிய காரியங்களில் நாம் என்ன பண்ண போகிறோமோ அதை தெளிவாக வைத்து கொண்டு மனசில் ஆழ்ந்து உணக்கி விட்டோம்னா எந்த மறதியும் வருவதற்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறான் நியூரோ சர்ஜன்ஸ். அதனால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். மனசு சிந்தனையோட அழகாக கலெக்டிவ் இன்ஃபர்மேஷனோட வச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒன்று ரிலேட் பண்ணிட்டா ஞாபக சக்தி வரும்ன்றான். ஒரு பேரை இன்னொரு பேரோட கலெக்ட் பண்ணுறோம். ஸ்ரீராமா அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா ராமன் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். ராமர் அப்படிங்கிறது பச்சை கலர்னு ஞாபகம் வச்சுக்கணும். பச்சை கலர் வந்தால் ராமர் வரணும் மைண்டில் வச்சுக்கணும். இப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அப்படி வச்சுக்கிட்டாங்கன்னா மறதி என்பது போயிடும். நிறைய பேருக்கு அல்சைமர் அப்படிங்கிற மறதி உண்டு. நாள்பட இருக்கக்கூடிய மூளைத்தன்மை குறைந்து விடுகிறார். சிசுக்களுடைய அந்த மெமரி கெப்பாசிட்டி குறைந்துடுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ ப்ரெஷர் ஜாஸ்தியானாலும் அல்சைமர் வரும்னு சொல்கிறாங்க. இந்த காலத்தில் ருத்ராட்சம் அப்படின்னு ஒன்று போட்டுக்கிட்டதே அந்த அல்சைமர் போகிறதுக்கு தான் அப்படின்னும் கோட்பாடு உண்டு. இப்படி நமக்கு தொடர்ந்து இருந்தாலும் இன்றைய நாள் உங்களுக்கு வாழ்க்கையிலே செல்வத்தை பெருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை காட்டுகிறது. மற்றவரால் பாராட்டப்படக்கூடிய சூழ்நிலையும் உண்டு. புதிய விஷயங்களிலே கற்றுக்கொள்வதற்கான ஆர்வம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. தற்பெருமை பேசக்கூடிய ஒரு நாளாகவும் இந்த நாள் இருக்கிறது.
குழந்தைகிட்ட கொஞ்சம் அன்பாக பாசமாக எப்படி ஃபேமிலியில் கொஞ்சம் ரிலேட்டட் ஓரியன்டாக இருப்பதற்கும் இன்றைக்கு நாட்களிலே இருக்கிறதுனாலே இந்த நாள் கொஞ்சம் ஒரு நல்ல நாள் அப்படின்னே சொல்லலாம். உங்கள் முயற்சிகளிலே அடுத்த விதமான நிலைகளுக்கு உங்களை கொண்டு செல்லக்கூடிய நாளிலே இந்த நாளும் ஒன்று. இந்த நாள் ஒரு இணைய நாளாய் அமையட்டும். 32 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்றைய நாளிலே திருச்செந்தூர் முருகனை வழிபடுவதனாலே வரக்கூடிய பலன்கள் உங்களுக்கு வாழ்க்கையிலே எப்படி சேவல் கொடி பறக்கிறதோ அப்படி உங்களோட வாழ்க்கையிலே கொடி பறந்து நல்ல ஒரு வாழ்க்கை நிறைகளை குறையில்லாத வாழ்வை பெறுவீர்களாக. வாழ்க வளத்துடன். வணக்கம் மீனராசி அன்பர்களே. நார்மலாக சொல்லுவோம் மீனராசி அப்படின்னா காலச்சக்கரத்துக்கு கடைசி ராசி சார் அப்படின்வாங்க. ஒரு காலத்திலே மீனராசி தான் முதன்மை ராசியாக இருந்ததுன்ற குறிப்பும் பார்த்துருக்கிறதுனால மீனராசி ஒரு தன்மையின் அடிப்படையிலே அவர்கள் சுறுசுறுப்பின் எல்லையிலே இருக்கக்கூடியவர்கள். வேகமாக சென்று கொண்டு மீன்கள்லாம் அப்படி பறந்து பறந்து போயிட்டே இருக்கும் மீன் தொட்டியில். அந்த மாதிரி உங்களுடைய எண்ணங்களும் எண்ண ஓட்டங்களும் மாறாட்டத்தில் இருந்தாலும் வேகத்துடன் இருக்கும் அப்படிங்கிறதும் உண்மைதான். ராசியின் தன்மையில் பார்க்கும்போது இது வந்து சிற ராசியும் இல்லை, சரராசி இல்லை, உபஜய ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாம் கலந்த விஷயங்களாக இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் உங்கள் மனதிலே அனைத்து விதமான கோபங்களும் சந்தோஷங்களும் ஒருங்கே கலந்து தான் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் என்பது நிதர்சனமான உண்மைதான். நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாத்துக்குமே ஒரு சிந்தனையோடு செய்வதனால்தான் கோர்வையாக உங்களுக்கு காசு வருது, பணம் வர்றதுக்கான வாய்ப்பு இதுதான். இந்த புத்தி கூர்மையை அழகாக பண்ணியிருக்கீங்க, அதனால் காசு உங்களுக்கு வருது. மனை வாகனம் வீடு அப்படிங்கிற விஷயத்துலலாம் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணி அதிலெல்லாம் எப்படி காசு வரணும்னு நீங்கள் என்ன பண்ணால் அது பெருணியெல்லாம் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்குது. உங்களுடைய முயற்சியை அழகாக தேர்ச்சியுடன் செய்வதனாலே முயற்சியுடைய பலனையும் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறீங்கன்னு உண்மை. குழந்தைகளிலே சில விஷயங்களிலே பாராட்டு செய்திகள் உங்கள் காதை வந்து அடையும். உங்கள் எதிரியும் உங்களை பாராட்டி விட்டு செல்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இன்னும் கொண்டு அதில் ஒரு பெருமை உண்டு. பத்தியா அவனே சொல்லிட்டு போனான் பத்தியா அப்படின்னு. உங்கள் கலத்திரமானவர் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய சூழ்நிலை உண்டு. அவருடைய ஞானம் உங்களுக்கு பலனாக அமையப் போகிறது. எதிர்பாராத விதத்திலே சிலவர்கள் வந்து உதவி செய்வது உங்களுடைய முயற்சிக்கு இன்னும் கொஞ்சம் உத்வேகமாக இருக்கும். அதனால் புதிய சப்போர்ட்ஸ் எல்லாம் கிடைக்கக்கூடிய டேவாக இந்த டே இருக்குது. எண்ட் ஆஃப் த டே நான் வந்து ரீகால் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். நார்மலாக உங்களுடைய லைஃப்பில் என்னெல்லாம் நடந்ததோ அது ஒரு நாள் எண்டில் போய் உட்காந்துன்னா நீங்கள் ராத்திரி தூங்கிறதுக்கு முன்னாடி யோசித்து பாருங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி சொல்லும்போது நம்ம எதாவது விட்டு போயிருந்தால் இன்றைக்கி இந்த காரியங்கள்லாம் திருப்பி நம்ம மறுநாளைக்கு செய்வதற்கான கலெக்டிவ் திங்ஸை எடுத்து வச்சுப்போம்னு சொல்லுவோம். அப்படி இன்றைக்கும் செய்ய வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு சில காரியங்கள் உங்கள் கையிலேருந்து மறந்து போயிருக்கும். 32 என்ற எண்ணை பயன்படுத்துங்கள் அதிர்ஷ்ட எண்ணாக. இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்கள் அதிர்ஷ்ட நிறமாக. செந்தூர் முருகனை வணங்குங்கள் உங்கள் வாழ்க்கையிலே வளம் பெறுவதற்கு. இந்த நாள் ஒரு இனிய நாளாய் அமையட்டும் நண்பர்களே. வாழ்க வளத்துடன்.